நாங்க அங்க போகும்போது தனாவும் அங்க இருக்க கூடாது, கார்த்திக்கும் அங்க இருக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யறது? தனா தான் போயிட்டு இருக்காடு. தனா அங்க போய் பார்த்து கார்த்திக் அங்க இல்லனா தனா உடனே திரும்ப வந்துருவான்ல. ஆனா அவன் அங்கதானே இருக்கான். அவனை வெளியில வர வைக்கணும். அது எப்படி மாயா முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. யாரு கால் பண்ற? கார்த்திக் தான். அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்ல போறேன். நீ சொன்னா அவன் எப்படி கேட்பான்? நான் சொன்னா கேட்க மாட்டான் தான். ஆனா தேவி சொன்னா கேட்பான்ல. தேவியா? என்ன சொல்ற? வெயிட் பண்ண. தேவி கால் பண்றா. ஹலோ தேவி, இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிஜமாவா? ப்ராமிஸா? நானும் உங்களை பார்க்கணும்னு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன சொல்ற? ஆமா, மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல. ஆ? என் அப்பா அம்மா வெளியில போயிருக்காங்க, அதான் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன். உங்க ஊர் எல்லையில ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க வந்துடுறேன், நீங்க வந்துடுறீங்களா? இப்பவே வா. ஆமா. ஐயோ, இவ வேற வாங்குறாளே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஈவினிங் மீட் பண்ணலாமா? அ, என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் வந்துட்டு இருக்கேன். என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? ஐயோ, நிறைய இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்னால இப்ப மட்டும்தான் வர முடியும். கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. அப்புறம் மீட் பண்றது கஷ்டம். இல்ல தேவி, இப்ப நான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். என்னால வர முடியாது. நான் ஒரு half an hour கழிச்சு வரட்டுமா? கார்த்திக், அப்போ என் அப்பா அம்மா வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ், நீங்க எனக்காக வாங்க. நான் உங்களை பார்க்கணும்னு தானே டெல்லியில இருந்து வந்திருக்கேன். அதெல்லாம் புரியுது. ஆனா என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நான் சும்மா உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா? இருங்க, என் போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். அதை பார்த்துட்டு வரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. என்னம்மா? என்ன இப்படி இருக்கா? இத்தனை நாள் நம்ம இந்த ஊர்ல சாதாரணமா இருக்கிற பொண்ணுங்க கூட தான் இருந்திருக்கோம். இவ டெல்லி பொண்ணு, செம்ம அழகா இருக்கா. இப்படி ஒரு சான்ஸ் திரும்ப லைஃப்ல மாட்டாதரா கார்த்திக், மிஸ் பண்ணிடாதரா. ஆனா தனா வருவாளே. சரி, ஊர் எல்லைக்கு இங்க இருந்து 10 நிமிஷத்துல போயிடலாம். அவளை பார்த்து பேசிட்டு தனா வரத்துக்குள்ள இங்க வந்துடலாம். இவளை மிஸ் பண்ண கூடாது. ஐயோ தேவி, எனக்கு உன் மேல நம்பிக்கைலாம் இருக்கு. நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளவு ஆசையா வரேன். நீங்க இப்படி சொல்றீங்களே. ஓகே ஓகே, நான் வரேன். நிஜமாவா? எனக்காக நீ வரும்போது உனக்காக நான் வரமாட்டேனா? 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். தேங்க்யூ. இன்னும் half an hour இருக்கு தனா வரதுக்கு. இப்ப போயிட்டு அவளை மீட் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகே. மாயா, என்ன பண்ற நீ? யார் அந்த தேவி? ஏன் அவங்கிட்ட அப்படி பேசுன? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் கதிர். ஆனா கண்டிப்பா கார்த்திக் வீட்டை விட்டு வெளியில வந்துருவான். தனா போய் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு திரும்ப வந்துருவான்.
சித்தி, கார்த்திக். கார்த்திக், என்ன யாரையும் காணோம்? இங்கதானே வர சொன்னாங்க. ஒருவேளை அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? ஷோ, எனக்கு வர டைம் ஆயிடுச்சு. சரி, அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அடிக்கடி 2 பேரும் இப்படிதான் இங்கதான் பாத்துக்கறாங்க. தப்பு நடந்தா யாருக்கு அசிங்கம்? நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, நீங்களே உள்ள போய் பாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்னப்பா இங்க யாரையுமே காணோம்? அதானே, அவங்க 2 பேரும் இங்க தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோமே. வாங்க பக்கத்து ரூம்ல. சரி சரி வாங்க போப்பா. என்னையா அவங்க சொன்ன மாதிரி இங்க யாருமே இல்லையா? என்னையா அவங்க எல்லாம் நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறாங்களா? போங்கய்யா. பசுபதி கொஞ்சம் மேல வாங்க. கூப்பிடுறாங்க. உள்ளுக்குள்ள கோவமா இருக்கிற மாதிரி நடிப்போம். வாங்க போலாம். என்னங்க பாத்துட்டீங்களா? இப்பயாவது நாங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்புறீங்களா? என்னங்க நம்பணும்? எங்களை பார்த்தா என்ன வேலை வெட்டி இல்லாதவங்க மாதிரி இருக்கா? என்னாச்சு? அவங்க 2 பேரும் எங்க? அதைத்தாங்க நாங்களும் கேக்குறோம். ஏதோ ரகுராம் ஐயா பொண்ணு உங்க பையனை பார்க்க வந்தான்னு சொன்னீங்க. எங்க? எங்கயா? இங்கதாங்க இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா? எங்கயா இருக்காங்க? என்னங்க அவங்க இங்க இல்லையா? இல்லங்க, அவங்க இங்கதான் தினமும் தங்கிட்டு இருக்காங்கன்னு. போதுங்க, இதுக்கு மேலே நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. புவனேஸ்வரி அம்மா, நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. பெரிய மனசுத்தனமா நடந்துக்குவீங்கன்னு பார்த்தா நீங்க இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. பிடிக்காம தாலி கட்டினாலும் கட்டின தாலிக்கு மதிப்பு கொடுத்து அந்த கதிரவன் கூடயே வாழ்றேன்னு ரகுராம் ஐயா பொண்ணு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமாங்க? அப்படி என்ன உங்களுக்கு அந்த குடும்பத்து மேல அவ்வளவு கோவம்? கோவில் மரியாதை ஜானகி அம்மாவுக்கு போயிடுச்சுன்னு கோவத்துல தான் இப்படி எல்லாம் பழி போடுறீங்களா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. போதுங்க, நீங்க இப்படி செய்வீங்கன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. யோ வாங்கயா போலாம். இவங்க பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு வந்தோம் பாரு, நம்மள சொல்லணும். எங்க எங்க அவன் ரகுராம் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறேன்னு சொன்னீங்கல்ல? இப்ப நம்ம 3 பேரையும் நிக்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு போறாங்க. எங்க உங்க பையன்? எங்க போனா அவன்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. ஆனா வந்தாளா இல்லையா எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
கார்த்திக் தான் பண்றான். ஹலோ, சொல்லுங்க கார்த்திக். ஹலோ தேவி, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். அப்படியா? நான் ஆன் த வேல தான் இருக்கேன். நான் வந்துருவேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன் கார்த்திக். ஓகே. அந்த கார்த்திக் நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டான். அப்போ தனாவும் அங்க போய் பார்த்துட்டு அவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வந்துருவான். அண்ணி, என்ன நீ பாக்குறீங்க? அண்ணே வருவாரா அண்ணி? தெரியல. மாயா, தனா வந்துட்டா. நல்ல வேளை, தப்பா எதுவும் நடக்கல. ஏய் தனா, எங்க போன? தோ பக்கத்துல தான் பாட்டி போயிருந்தேன். சரி போ. வாமா வா. பரவாயில்ல மாயா, பிள்ளையார் உக்காந்த இடத்துல இருந்தே பழத்தை வாங்கின மாதிரி நீ இங்க இருந்துகிட்டே நடக்கிற இந்த பிரச்சனையை தடுத்துட்ட. பெரிய ஆளுதான் நீ. மாயா, இங்க வா. கதிரு வா, உட்காருங்க. வாடா. வா. இந்த வரேன். தனா, நீயும் போய் அங்க உட்காரு. வா. வாங்க உட்காரு. வா, இங்க உட்காரு. மாலை எடுத்து கொடுங்க. சீனு, உட்காருடா. வா. உட்காரு. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஃபோன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. இவ வருவாள மாட்டாளான்னு தெரியலையே. டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம். உடனே இங்கிருந்து கிளம்பலாம். அம்மா, அந்த மாலை எடுத்துட்டு வந்து கொடுங்க. எடுங்க. இந்தாங்க. இந்தாங்க, மாலையை கையில எடுத்துக்கோங்க. அவங்கள மாலை எடுத்துக்க சொல்லுங்க. நீங்களும் மாலை போடாதீங்க, நான் சொல்லும் போது போடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனா என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு திரும்ப என் கழுத்துல நீ தாலி கட்ட போற. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். தனா, மாப்பிள்ளைக்கு மாலையை போடு. நீ மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கோ. எண்ணி ஒரு மாசத்துல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். உன் லைஃப்ல இருந்தும் போயிடுறேன். சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். சீனு, போடுடா. சீனு, என்ன பயமா இருக்கா? பயமா? ஏதோ சொன்ன, என் பக்கம் வந்தா உன் மேல இருக்கிற அளவு வெளியே வந்துடும், அது இதுன்னு சொன்ன.
இப்போ புரியுதா எனக்குள்ள எதுவும் இல்லைன்னு? ஆமா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான். நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நான் தான் தோத்துட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க பாஸ். இவ பக்கத்துல என் பையன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. எப்படியும் தாலி பிரிச்சு கோக்க போறதில்ல. தாலியை காணும்னு பிரச்சனையாக தான் போகுது. அம்மா தாலி செயினை எடுத்து கொடுங்க. ஆ ஆ ஆயாவோட தாலி செயினை எடுத்து கொடுங்க. ஆ என்னங்க என்ன அண்ணி, தாலி இருக்கு? எப்படி? நான் தான் அதுல இருந்து எடுத்துட்டேனே. அப்புறம் எப்படி இதுல செயின் வந்தது? யார் செயினை எடுத்து வச்சிருப்பா? வேற யாரு? நானே தான். என்ன பத்மா, ஷாக் ஆயிட்டியா? நீ எடுத்து மறைச்சு வச்ச செயினை நான் தான் திரும்ப கொண்டு போய் அதே இடத்துல வச்சேன். என்ன சொல்றீங்க? என்ன செயின்? எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. சும்மா நடிக்காத. நீ நைட்டு செயின் எடுத்து மறைச்சு வச்சது எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதான் நீ தூங்குனதுக்கு அப்புறம் செயினை திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு நான் மறுபடியும் வந்து படுத்துட்டேன். எப்படி? ஏய், என் மருமகளை அவமானப்படுத்த தானே இப்படி பண்ண? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறத செய்ய விட மாட்டேன். என்ன அண்ணி இப்படி பண்ணி வச்சிருக்காரு? என் புருஷனும் சரியில்லை, உங்க புருஷனும் சரியில்லை. என்ன பண்றது? நம்ம தலை எழுத்து. அண்ணி, அண்ணன் வருவாருன்னு பாக்குறீங்களா? அவருக்கு தான் இதுல பெருசா விருப்பம் இல்லையே. அவர் வருவாருன்னு எனக்கு தோணல அண்ணி. சிவா, அங்க பாரு. அண்ணன் வந்துட்டாரு நீ. எனக்கு தெரியும் அவர் வருவாருன்னு. ரகு, ரகு வாப்பா. நல்ல வேளை நீ வந்துட்ட. எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. நான் இங்க வந்ததுக்கு ஒரே காரணமே என் பொண்ணு மட்டும்தான். அவதான் எனக்கு முக்கியம். எப்படியோப்பா, நீ வந்ததே எனக்கு சந்தோஷம்தான்.